ஹலோ கைஸ், கௌதம் here. ஸோ பைத்தான் சீரீஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 7. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம். ஓகே, இந்த டே 7ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பைத்தான்ல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட்ல செஷனுக்குள்ள போவோம். ஓகே, லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது லிஸ்ட்னாவே ஆர்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆர்டர்னா லைன் பை லைன், ஒன் பை ஒன் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட் எப்படி பைத்தான் ஃபங்க்ஷன்ல பைத்தான்ல அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். ஓகே, லிஸ்ட்டுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஓகே, யூசிங் லிஸ்ட் வி கேன் ஸ்டோர் மல்டிபிள் டேட்டா. அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள மல்டிபிள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, அதாவது என் நம்பர் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ்னா வந்து மோர் தென் இன்ஃபினிட்டி இன் கவுண்ட் நம்பர்ஸ். அதை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது அப்படி ஸ்டோர் பண்ணோம்னா. ஓகே, ஸோ அந்த டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஸோ அந்த டேட்டாஸ்ல எந்த மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்பான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். அதாவது த்ரீ டைப்பான டேட்டாஸ்னா நமக்கு தெரிஞ்ச த்ரீ டைப் ஆஃப் டேட்டாஸ்லாம் வந்து இந்த ஒரு த்ரீ டேட்டாஸ் மட்டும்தான். ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, இன்டிஜர். இந்த மூணு டைப் ஆஃப் டேட்டா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒரு மூணு டைப் ஆஃப் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டாஸா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட்டுக்கான சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஆக்சுவலி நல்லா பாருங்க. வேரியபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள்குள்ள லிஸ்ட் லிஸ்ட் அதாவது மல்டிபிள் ஆஃப் டேட்டாஸ், அதாவது ஐட்டம் நம்பர் 1, ஐட்டம் நம்பர் 2, ஐட்டம் நம்பர் n, அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஸ்டோர் பண்றது தான் இதுதான் வந்து லிஸ்ட். ஓகே, ஸோ 1க்கு அடுத்தது 2 வருது, 2க்கு அடுத்தது 3 சம்திங், அதர்வைஸ் இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் வர்றது தான் லிஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ், லிஸ்ட்டுக்கான சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டுக்கான சின்டாக்ஸ் இதுக்கு வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேரியபிள் நேம் வந்து கலர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஐட்டம் நம்பர் 1 வந்து ரெட்னு கொடுத்துருக்கேன். ஐட்டம் நம்பர் 2 ப்ளூ, நம்பர் n கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லிஸ்ட்டை வந்து ஒரு மூணு டேட்டாஸை உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ப்ரோக்ராமிங்ல போடுவோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் சொல்லியிருக்கேன். அந்த லிஸ்ட்டை வந்து எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அந்த லிஸ்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ண, அதுக்கு என்ன பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல என்ன யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் தான் இது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த நம்பர்ஸ்குள்ள 10, 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பர் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துருக்கேன். அதாவது இன்டீஜரா கொடுத்துருக்கேன், இன்டீஜர் வேல்யூவா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க பிரிண்ட் நம்பர்ஸ். ஓகே, எப்பயும் போலதான் பேசிக்கா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்து இதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். இதுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். அதாவது 10, 20, 30, 40, 50. ஓகே, அவுட்புட் வந்து 10, 20, 30, 40, 50. ஓகே, இதை வந்து கமாக்கு அடுத்துதான் கொடுக்கணும். அப்பதான் அது லிஸ்டா கன்சிடர் பண்ணிக்கும். அடுத்தடுத்த வேல்யூஸா அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதுல பாருங்க 10, 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு இன்டீஜர் வேல்யூஸா ஒரு 5 வேல்யூஸை கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பிரிண்ட் அதோட வேரியபிள் நம்பர் அசைன் பண்ணாலே அந்த பிரிண்ட் வந்து அதுக்குள்ள இருக்க வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூஸை நமக்கு அசைன் பண்ணிடும் அவுட்புட்டா. ஓகே, ஸோ இதை வந்து இன்டெப்தா எப்படி பார்ப்போம்னு பார்ப்போம். ஸோ சீதர் இதுதான் ரியல் கோடு. ஓகே, ஸோ பேசிக்கான ரியல் கோடு லிஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். டேட்டா அப்படிங்கிற வேரியபிள், அந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் உள்ள என்ன கிரியேட் பண்ணிருக்கு, என்ன கொடுத்துரு, என்ன லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், அதாவது பைத்தான் 3.64, அதாவது 3:64, சாரி 3.64 ஒரு இது கிரியேட் பண்ணி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். 2023 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மூணையும் கம்பேர் பண்ணா என்ன டேட்டா டைப்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ஸ்ட்ரிங்கு, அதனாலதான் டபுள் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ளோட் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் வச்ச வேல்யூ வருது, பாயிண்ட் வேல்யூ. ஸோ அதனால ஃப்ளோட் வேல்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்டீஜர், எந்த ஒரு இது அசைன்மெண்ட் கிடையாது, டபுள் கொட்டேஷனும் இல்லை, பாயிண்ட்டும் இல்லை. அதனால வந்து வெறும் நியூமரிக்கலா கொடுத்துருக்கேன். அதனால நமக்கு வந்து இன்டீஜரா கன்சிடர் ஆயிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து டேட்டாஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் கிடைச்சிரும். ஓகே, ஸோ எதுக்காக லிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டோர் பண்றோம், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு பைத்தான், ஒரு ஃப்ளோட் மட்டும் தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்போ அந்த லிஸ்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மோர் தென் 3, அதர்வைஸ் எத்தனை ஃபங்க்ஷன்னாலும், சாரி எத்தனை ஸ்ட்ரிங்ஸ், எத்தனை இன்டிஜர்ஸ், எத்தனை ஃப்ளோட் வேல்யூஸ்னாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பைத்தான் 3.64
20 23 இதெல்லாம் எப்படி அசைன் ஆகுது இந்த டேட்டாக்குள்ள அப்படின்லாம் இதுக்கு மேல பார்ப்போம். இது வந்து பேசிக்கா பிரிண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனாலதான் நான் இந்த கம்பைலர்ல போடாம நெக்ஸ்ட் போறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா உங்களுக்கு இஃப் கண்டிஷன் தெரியும், அதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோடிங் பார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரோக்ராமிங் சைடு போவோம். ஸோ இங்க பாருங்க அதே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 20 30 30 40 50 60. ஓகே, 6 நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷன் சாரி ஃபார் கண்டிஷன் சாரி இஃப் கண்டிஷன் இல்ல ஃபார் கண்டிஷன். ஓகே, ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றது அப்படின்னு தான் சொல்றோம் இந்த வீடியோஸ்ல. ஸோ எப்படி அப்படி கேட்டீங்கன்னா ஃபார் 10 இன் நம்பர்ஸ், அதாவது எதனால இங்க இன்னுன்னு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா, எதனால இங்க நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? யாராவது ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். இதுல ஏன் இன் கொடுத்துருக்கேன், இதுல ஏன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேங்க? சார் நம்பர்ஸ்ன்றது வேரியபிள் நேம், இல்லன்றது அந்த ஓகே வேரியபிள் அந்த ஓகே, இதுக்குள்ள அந்த இதுக்குள்ள நம்ம கொடுக்குற அப்படிங்கிறது இது ஆனா இருக்கணும் மீனிங் தான் இந்த இன்னு. அதுக்காக இன் கொடுத்துருக்கோம். நம் நம்பர்ஸ்ங்கிறது இதோட வேரியபிள் நேம், அதாவது இந்த வேரியபிள் நேம்னா இதுக்கான வேல்யூஸ் இங்க இருக்குது. ஓகே, ஸோ 10 வந்து நம்பர்ஸ்குள்ள இருந்தா எனக்கு எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா இந்த பாட்டை பிரிண்ட் பண்ணு. இந்த பாட்டு என்ன நோ அப்படிங்கிற பாட்டு, அதுக்குள்ள 10ங்கிறது இந்த நம்பர்ஸ்குள்ள இந்த வேரியபிள்குள்ள இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா எல்ஸ் ஃபங்க்ஷன் கரெக்ட் ஆகி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் ஒரு தடவை கம்பைலர்ல போட்டு காமிக்கிறேன். சாரி, ஆ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், கமான்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் சாரி என்ன சொல்லியிருக்கேன், கமா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் வந்து லிஸ்டா அதை கன்சிடர் பண்ணிக்கும். 20 30 30 40 50 60. ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ள வேல்யூஸை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ ஃபார் 30 இன் நம்பர்ஸ், இதை முடிச்சோடனே செமிகோலன் கண்டிப்பா வைக்கணும், அப்பதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். பிரிண்ட் இருக்கு. ஓகே, இல்லை எல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து பிரிண்ட். ஓகே, ஸோ நம்ம தங்கிலீஷ் புரியுற மாதிரி ஒரு ஃபண்ணுக்காக இது வச்சிருக்கேன். ஸோ 30 அதுக்குள்ள இருந்தா இருக்குன்னு பிரிண்ட் பண்ணுன்னு வச்சிருக்கேன், இல்லைன்னா இல்லைன்னு பிரிண்ட் பண்ணுன்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ சீதர் ஓகே எரர் வந்திருக்கு. எதனால எரர் வந்திருக்குன்னு யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? எனிவன் தேர்? ம், புரியல. சார் ஃபங்க்ஷன் தானே சார்? ஓகே, ஃபாருக்கு பதிலா இஃப் ஃபங்க்ஷன் தானே சார் போடணும்? கரெக்டா இது? கரெக்ட், எப்படி சொன்னீங்க? ஓ சரி, ஓகே 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 இஃப் ஓகே. எல்ஸ் ஃபங்க்ஷன் தானே சார் இப்போ போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. ஸோ இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால போட்டேன். ஃபார் அப்படின்னா கண்டிப்பா வராது, ஸோ குழம்பிக்காதீங்க. ஸோ இதை வந்து நான் எதுக்காக போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த இஃப் ஃபங்க்ஷன்னா இதுல இருந்தா அதை பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா இல்லைன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் புரியுதா, இந்த மெத்தடு? ஓகே, நெக்ஸ்ட் எஸ் பாத்தீங்கன்னா சார். இண்டெக்ஸிங் லிஸ்ட். ஓகே, நம்ம இண்டெக்ஸ் பார்த்தோம்ல, ஃபார்வர்ட் இண்டெக்ஸ் ரிவர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி லிஸ்ட்ல எப்படி இண்டெக்ஸிங் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ சி தட் அதே மாதிரி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இதுலயும் ரெப்ரசென்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 20 30 40 40 50 60 கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, நம்பர் 0. ஓகே, ஸோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர்னா 0. இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா இதோட இண்டெக்ஸ் என்ன
10. ஓகே, 10ஓட இண்டெக்ஸ் தான் 0. ஸோ இங்க கொடுத்துருக்கேன். அதாவது இங்க வந்து ஃபோர்த் நம்பர், பிரிண்ட் ஃபோர்த் நம்பர். ஃபோர்த் நம்பருக்கு நான் ஏன் நம்பருக்கு 3ன்னு கொடுத்துருக்கேன் சொல்லுங்க பாப்போம். எனிஒன் ஆன்சர் மீ? சார், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் 0ன்னு கொடுத்துருக்கீங்க, 0 வேல்யூ தான் இருக்கும். ஃபோர்த் நம்பருக்கு ஏன் 3ன்னு கொடுத்துருக்கேன்? ஆமா, தேர்ட் இண்டெக்ஸ்ல தான் அந்த ஃபோர்த் இருக்கும். அதாவது ஏன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 0 தேர்ட் கன்சிடர் இண்டெக்ஸ்ல ஆனா தானே 0 சார் அந்த 1 2 ஃபோர்த் நம்பர் 3. இருக்கு. அப்போ 3ன்னு கொடுத்தா ஃபோர்த் இண்டெக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம்ல ஒரு தடவை போட்டு பார்ப்போம். நம்பர்ஸ் ஈக்குவல் 1 2 3 10 பிரிண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் கமா சாரி கமா numbers is 0 print double quotation குள்ள last number comma one base 5. Okay, so see that first number 10 ன்னு print ஆயிடுச்சு, last number 16 பிச்சு. இப்போ இங்க 6 ன்னு கொடுத்து பார்ப்போம், என்ன print ஆகுதுன்னு பார்ப்போம். 60, அதாவது first number is equal to 10 ன்னு print ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் நம்பருக்கு எரர் வந்திருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கு கரெக்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்க இருக்கு அந்த வேல்யூ இருக்கனால பிரிண்ட் ஆயிடுச்சு, இல்லாதனால லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது நம்ம அவுட் ஆஃப் ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். ஸோ இதே மாதிரி தான் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். ஓகே, அந்த -1 -2 -3 -4 சொல்லியிருந்தல, ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். ஸோ பேசிக்காக வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்னாலே நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன போடணும்? லாஸ்ட் நம்பர் தான் போடணும். அதாவது ரிவர்ஸ் இண்டெக்ஸோட லாஸ்ட் நம்பர் தான் போடணும். லாஸ்ட் நம்பருக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும். ஓகே, அப்படி கொடுத்தா தான் 10 15 வரும். ஸோ see there, இதே ப்ரோக்ராம் தான். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் நமக்கு வந்து ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். அப்போ இங்க இருந்தா -1 -2 -3 -4 -5 -6. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும்னா -6 தான் போடணும். ஓகே, -6. லாஸ்ட் நம்பர் வேணும்னா -1. ஓகே, we'll print there. Yeah, it has been come in their output 10. First number is equal to 10, last number is equal to 60 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே ரீப்ளேசிங் லிஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி எஸ் சார். போன ஃபங்க்ஷன்ல என்ன ஸ்ட்ரிங்ல என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டாட் ரீப்ளேஸ், ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ ரீப்ளேசிங் லிஸ்ட் எலமெண்ட், லிஸ்ட் எலமெண்ட்ல எப்படி ரீப்ளேஸ் பண்றது? அதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ள நிறைய, அதாவது அதிகமான ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு இன்டிஜரோ ஒரு ஃப்ளோட் வேல்யூஸோ கொடுத்துருப்போம். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஃப்ளோட் ஒரு இன்டிஜர் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த எலிமெண்ட்ஸ்குள்ளேயே எப்படி ரீப்ளேஸ் பண்றதா இதை பார்க்க போறோம். ஸோ செய்தார் அதுக்கான கோடிங் தான் இது. ஸோ நான் இங்க சொல்லியிருந்தேன்ல இந்த 10 20 30 40 50, அதாவது இங்க இன்டிஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 30 அப்படிங்கிறதுக்குள்ள வேற பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பர்ஸ் வேரியபிள்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்பர்ஸ் வேரியபிளை வந்து நம்பர்னு கொடுத்துட்டு வேரியபிள் நேமை அந்த வேல்யூஸ் வந்து 10 to 60 வரைக்கும் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் நம்பர்ஸ். ஓகே, பிரிண்ட் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸோட இண்டெக்ஸ் என்னது, அதாவது நம்ம எதுல மாத்தணும் அந்த நம்பரோட இண்டெக்ஸ் கொடுக்கணும். 0 1 2. இப்போ எனக்கு 30 100 மாத்து அப்படின்னா இந்த 2 இண்டெக்ஸ்ல 30 இருக்கு. அப்ப இந்த 30 100 மாத்து அப்படின்னா இந்த 2 இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, 100. அப்போ 100 கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 100 மாறிடும். அப்போ பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்க பாருங்க 10 20 30 40 50 60. அதே மாதிரி இங்க 10 20 30 இருந்த இடத்துல இங்க வந்து நமக்கு 100 ஷோ ஆகுது. சோ இது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சதா இந்த ப்ரோக்ராம்? நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்பர்ஸ் ஈக்குவல் டு வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். பிரிண்ட் நம்பர்ஸ் தென் ஆக்சுவலி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து
அந்த 30ங்கிற இடத்துல வேற மாத்து அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வேரியபிளை கிரியேட் பண்ணி, ஆல்ரெடி நம்பர் வேரியபிள் புதுசா கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி இருக்க நம்பர் வேரியபிள்ஸ் தான், அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூஸ் தான் கொடுக்க போறேன். ஓகே, இப்போ எனக்கு 50 இருக்கிற இடத்துல 500 5000 சம்திங் கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் போடுவோம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு 50 அப்படிங்கிற இடத்துல வேற வேல்யூ கொடுக்கணும், அதுக்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ போடுவோம்? ஓகே ஓகே 4, தென் print numbers. Okay, 4. 4. print numbers. Okay, see there, 10 20 30 40 50, 10 20 30 40 5000 and 60. So first இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆயிட்டு இந்த அவுட்புட் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இந்த நம்ம சேஞ்ச் பண்ண ரீப்ளேஸ் பண்ண இண்டெக்ஸ் வேல்யூ லிஸ்ட் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகுது 5000. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ப்ரோக்ராம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் a minute, சம் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் லிஸ்ட் பார்த்தோம். லிஸ்ட்லேயே சம்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஸோ அது பார்த்துருந்தோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.